உலகத்திலே கல்வியில சிறந்த நாடா இருக்கிற தென்கொரியா 8 வயசுலதான் பிள்ளைகளை 1ஆம் வகுப்புக்கே சேர்க்குது. ஆனா நம்ம அந்த 8 வயசுல பொது தேர்வு எழுத சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த முறையை நாம ஏற்கல. அது எந்த வடிவத்துல வந்தாலும் எதிர்ப்போம். அதை நம்ம ஏற்கல. 11ஆம் வகுப்புல பொது தேர்வு கேட்டதுங்கிறது அது எதுக்குன்னு கேட்டா, கல்வியை தனியார் மயப்படுத்திட்டதுனால தனியார் கல்வி நிறுவனங்கள் 12ஆம் வகுப்புல அதிக மதிப்பெண்ணை பெறணுங்கிறதுக்காக 2 ஆண்டுகளும் 12ஆம் வகுப்பு பாடத்தையே அவங்க நடத்திடுறாங்க. இந்த 11ஆம் வகுப்பு பாடத்துல நம்ம பிள்ளைகள் கவனம் செலுத்துறது இல்லை. ஆனால் பொதுத்திறன் போட்டிக்கு போகும்போது அவன் என்ன செய்யறான், அந்த 11ஆம் வகுப்புலயும் கேள்வியை கேட்டுறான். உங்களுக்கு விளங்குதா? அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பின்னடைவு வருது. அப்ப பொது தேர்வுனா, இப்ப நீங்க 11ஆம் வகுப்புல ஒரு வேலை தோற்றுட்டீங்கன்னா, அரியர்ன்றாங்கல்ல, நிலுவையில் அந்த பாடம் இருந்ததுன்னா அடுத்ததுல சேர்த்து எழுதி கூடுதலா மதிப்பை பெற்றுக்கலாம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அதனால அந்த இதுக்காக தான் அந்த 11ஆம் வகுப்புலையும் பொது தேர்வை கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். அது இல்லாத இருக்கலாம். ஆனா அதுக்காக 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு எல்லாம் பொது தேர்வை கொண்டு வர்றதுங்கிறது ஏற்புடையதல்ல.